ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழு அதாவது ETP கமிஷன்ல 13 ஊதிய விகிதங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமா சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷனர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய DA, TA, அதே மாதிரி HRA இதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இப்போ இருக்குது, அது எவ்வளவு உயரக்கூடும் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதிய குழு 2026 அப்படின்னு எடுத்துக்கும்போது சம்பள உயர்வு கண்ணோட்டம் மற்றும் முக்கிய மாற்றங்களை இதில் பார்க்கலாம். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கணிசமாக உயர்த்தக்கூடும். ஓகேங்களா. NCJCM கட்சி உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியம், சிறந்த படிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்களை கோரியிருக்காங்க. இது மூலமா ஒரு முக்கிய அம்சம் முன்மொழியப்பட்ட 3.83 என்ற பொருத்தற் காரணியாகும். இது அனைத்து நிலைகளிலும் அடிப்படை ஊதியத்தை கணிசமாக உயர்த்தக்கூடும் அப்படிங்கிறதுனால இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சம்பள திருத்தங்களில் ஒன்றாக அமைகிறது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழியர் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் ஹைக் பண்ணக்கூடிய சேலரி, அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ரிவைஸ் பண்ணி ஏத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ETP கமிஷன் அண்டர் ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ ஊதிய உயர்வு பாத்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில், அதாவது இந்த பொருளாதார சூழல்ல எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெர்சன்டேஜா கணக்கிடக்கூடியதா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். அதன் அடிப்படையில் 3.83 அப்படிங்கிற சதவீதத்தில் ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் வரும், அது எந்தெந்த படிநிலைகளுக்கு எவ்வளவு, எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வரும், அது எதிர்பார்க்கலாமா, அந்த அளவுக்கு அமௌண்ட் மத்திய அரசு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். குறைந்தபட்ச சம்பளம் 69,000, பொருத்தற்காரணி 3.83 அப்படிங்கிறதுக்கான விளக்கம், அதாவது 3.833 இதோட விளக்கம், அதாவது ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா 69,000 வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் காரணி அப்படின்னு பார்க்கும்போது 3.833 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. இப்போ குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 69,000 உயர்த்தப்பட முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 3.833 என்ற பொருத்தற்காரணியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சம்பள கணக்கீட்டிற்காக பெரிய குடும்ப அளவை கருத்தில் கொள்வதும் இந்த கோரிக்கையில் அடங்கும். இக்கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த மாற்றம் லட்சக்கணக்கான ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் அதை சார்ந்த பிற பலன்களை நேரடியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு ஒரு பல்காக நடக்கும். ஓகேங்களா. இப்போ கடந்த 2016ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுச்சு. அதில் மத்திய அரசு ஊழியர்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் 18,000. ஓகேங்களா. இதை தான் உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்துச்சு 2016. அதன் அடிப்படையில் 18,000 வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த பொருளாதார சூழல்ல ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 கொடுக்கணும். அது மூலமா 69,000 சம்பள உயர்வு வழங்கப்படணும். ஸ்டார்டிங் சேலரி 69,000 வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உயர்வு வரும்போது பாத்தீங்கன்னா அது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரும் ஒரு நிவாரணமா, அதே மாதிரி ஒரு பிக் ஹைக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த பொருளாதார சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த உயர்வுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓய்வூதியம், சம்பளம் இது எல்லாமே உயரும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு கூட இருக்கக்கூடிய அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் அலவன்சஸ் இது எல்லாமே ஹைக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ புதிய ஊதிய விகிதம் 1:3 வகைப்பாடு, திருத்தப்பட்ட சம்பள கட்டமைப்பு விவரங்கள், அதாவது ஒவ்வொரு நிலைகள் இருக்கும். ஸோ அதாவது ஸ்டார்டிங் கேட்டகரி, மிடில் கேட்டகரி, ஹை கேட்டகரி இப்படின்னு சொல்லி நிலை அப்படின்னு சொல்லி இருக்கும். நிலை 1, நிலை 2, அதே மாதிரி நிலை 10, 15, 17 வரைக்கும் போகும். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு, அது மூலமா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். திருத்தப்பட்ட கட்டமைப்பு சில நிலைகளை ஒன்றிணைத்து தொடக்க ஊதியத்தை உயர்த்துகிறது. அதாவது ஊதிய நிலை 1 ரூபாய் 18,000 முதல் 69,000 வரை. ஓகேங்களா. ஊதிய நிலை 2 மற்றும் 3 ஒன்றிணைக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 83,200. ஊதிய நிலை 3 அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 1,12,000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த 10 வருடங்களா எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதாவது பேசிக் ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18,000.
இப்போ அதை தொடக்க ஊழியர்களுக்கு 69,000 உயர்த்தி வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நிலை 2 இருக்கிறவங்களுக்கு 83,200 வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிலை 3 இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு 1,12,000 அவங்களுடைய அடிப்படை சம்பளமா இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் ஊதிய அளவுகளை எளிமையாக்குவதையும் தொழில் வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் சிறந்த வருமானத்தை உறுதி செய்வதையும் நோக்கமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி இந்த பொருளாதார சூழல்ல இது கொடுத்தாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ ஊதிய விகிதம் 4 to 6 இவங்களுக்கான சம்பள உயர்வு, உயர்மட்ட சம்பள திருத்தம் குறித்த விளக்கம். அதாவது ஹை கேட்டகரியில் இருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு வருமானம் 10 வருடங்களா வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களோட ஹைக்கு இந்த கோரிக்கையில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நிலைகளிலும் வலுவான சம்பள உயர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது சம்பள விகிதம் 4, நிலை 6க்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரூபாய் 1.35 லட்சம், அதாவது குறைந்தபட்சமா 1,35,000 தரணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் 5, நிலை 7 மற்றும் 8 இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1,72,000 வழங்கப்படணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. சம்பள விகிதம் 6, நிலை 9 மற்றும் 10 இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 2.3 லட்சம் அடிப்படை சம்பளமா வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. நிலை 11 முதல் 17 ஊதிய அளவு 7 to 13 என மறு எண்ணிடப்படும். அதே பொறுத்து காரணி பலன்கள் தக்க வைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா நிலை 11 இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள், ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இதே 3.83 அப்படிங்கும்போது ஊதிய உயர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இதே கட்டமைப்பு கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான சூழ்நிலையில் இந்த பொருளாதார சூழலில் என்ன கொடுக்கணுமோ அதை அவங்களுக்கும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்ததாக 8வது ஊதிய குழுவின் படிகள், வீட்டு வாடகைப்படி, போனஸ் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு விவரங்கள். அதாவது 8வது ஊதிய குழுவில் சேலரி அப்படிங்கறது ஒரு கேட்டகரியா பார்த்தோம். இப்போ அந்த சேலரி கூட அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது என்னன்னா வீட்டு வாடகைப்படி, போனஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதிய உயர்வு அப்படிங்கறது பண்ணுவாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிக் ஹைக் வரும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இந்த முன்மொழிவில் தற்போதைய விதிமுறைகளை விட அதிகமாக அடிப்படை ஊதியத்தில் ஆண்டுக்கு 6% ஊதிய உயர்வு அடங்கும். வீட்டு வாடகைப்படி HRA 40%, எக்ஸ் நகரங்களுக்கு 35%, ஒய் நகரங்களுக்கு மற்றும் 30% Z நகரங்களுக்கு இது உயரக்கூடும். ஓகேங்களா. இப்போ மேலும் ஊழியர்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியுடன் DA உடன் குறைந்தபட்சம் 30 நாட்கள் ஊக்கத்தொகையை பெறுவதோடு பணிக்காலத்தில் பல பதவி உயர்வுகள் மூலம் உறுதியான தொழில் வளர்ச்சியையும் பெறலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த டிஏல குறைந்தபட்சம் 30 நாட்கள் ஊக்கத்தொகை, அது மட்டும் இல்லாம பணிக்காலத்துல பல பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது இந்த உறுதியான தொழில் வளர்ச்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு சில பதவி உயர்வுகள் மட்டும் இல்லாம இந்த 10 வருடங்கள்ல குறிப்பிட்ட அளவு பதவி உயர்வு இருக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை 6% ஊதிய உயர்வு இருக்கணும். அதே மாதிரி வீட்டு வாடகைப்படி HRA 40%, அதே மாதிரி அந்த ஏரியா வைஸ் அது 40, 35, 30 அப்படின்னு சொல்லி அந்த பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ விடுப்பு கொள்கை மாற்றம், அதாவது விடுப்பு கொள்கை மாற்றங்கள் 2026 எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா, ஈட்டிய விடுப்பு, மகப்பேறு மற்றும் தந்தை வழி பலன்கள். ஓகேங்களா. இப்படி பார்க்கும்போது விடுப்பு கொள்கைகளில் பெரும் மேம்பாடுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த லீவ் எல்லாம் விடுவாங்களா, அதுலயும் ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. வரம்பற்ற ஈட்டிய விடுப்பு சேமிப்பு, 600 நாட்கள் வரை விடுப்பை பணமாக்குதல், 45 நாட்கள் தந்தைக்கான விடுப்பு மற்றும் 240 நாட்கள் தாய் வழி விடுப்பு. மேலும் பணி வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும், ஊழியர்களின் குடும்ப பொறுப்புகளுக்கு ஆதரவளிக்கவும் 60 நாள் பெற்றோர் பராமரிப்பு விடுப்பும் முன்மொழியப்பட்டுள்ளது. ஸோ இந்த விடுப்பெல்லாம் கவர்மெண்ட் தரப்புல கோரிக்கையா வச்சிருக்காங்க. எப்படின்னா, வரம்பற்ற ஈட்டிய விடுப்பு சேமிப்பு 600 நாட்கள், 45 நாட்கள் தந்தை விடுப்பு, 240 நாட்கள் தாய்வழி விடுப்பு மற்றும் பணி வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்துறதுக்கு ஊழியரின் குடும்ப பொறுப்புகளுக்கு ஆதரவளிக்கவும் 60 நாள் பெற்றோர் பராமரிப்பு விடுப்பு, இது எல்லாமே வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையா வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போ புதுப்பிப்பு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்பாடுகள் மீட்டமைப்பு, ஓய்வூதிய உயர்வு மற்றும் ஓய்வு கால பலன்கள், அதாவது பென்ஷனர்ஸுக்கான முக்கியமான அப்டேட் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சம்பளம், அதே மாதிரி அது கூட வரக்கூடிய அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்ததா ஓய்வூதியர்களுக்கு, பென்ஷனர்ஸுக்கும் இதுல பிகெஸ்ட் அப்டேட் வரும். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீட்டெடுப்பது ஒரு முக்கிய கோரிக்கையாகும். ஊழியர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 67% ஓய்வூதியமாகவும் 50% குடும்ப ஓய்வூதியமாகவும் வழங்க கோரியுள்ளனர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்று ஊதிய பலன்களை மீட்டெடுப்பது, பொது வருங்கால நிதி GPF அப்படிங்கிறத அணுகலை நீட்டிப்பது மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது ஆகியவை பிற முன்மொழிவுகளில் அடங்கும். அதாவது
பென்ஷனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளவு கடைசியாக ஊதியம் பெற்றாங்களோ அதில் 67% ஓய்வூதியமாக வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கணும்னு சொல்லி கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கூட வந்து அவங்களோட பிஎஃப் இது எல்லாமே ஒரு சில கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 8வது ஊதிய குழுக்கான தேதி சம்பள உயர்வு எப்போதும் அமல்படுத்தப்படும், இது எல்லாமே கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் தரப்புலேயே வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே எப்போ அமலுக்கு வரும், அது வந்து எப்போ நமக்கு கைக்கு கிடைக்கும், இந்த சேஞ்சஸ் எல்லாமே எப்போ ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசு இதை அமல்படுத்தும் தேதியை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் கடந்த கால போக்குகள் 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் முடிவடையும் நேரத்தில் இதன் அமலாக்கம் அமையக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இந்த பரிந்துரைகள் 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரக்கூடும். இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிதி மேம்பாட்டை கொண்டு வரும். அதாவது கடந்த 2025 நவம்பர் மாதம் இதுக்கான தலைவர் நியமனம், உறுப்பினர் நியமனம் இது எல்லாமே பண்ணாங்க. அப்போவே வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே 18 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 2027 ஜூன் ஜூலை அது வரைக்கும் டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கடையில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ், அதே மாதிரி ஊழியர் சங்கங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே. ஸோ அதோட எல்லா அப்டேட்ஸையும் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது பென்ஷனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறது, அதே மாதிரி இந்த பொருளாதார சூழலில் ஊதிய உயர்வு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் மினிமம் 2.5க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து எழுந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே மத்திய அரசு ஒரு சில பதில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்ஸையும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ மெயினாக வந்து கடந்த வாரங்களில் வந்து முக்கியமாக பேசக்கூடியது, இன்னைக்கு தேதி வரைக்கும் பேசக்கூடியது என்ன அப்படின்னா 3.83 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு இருக்கணும் அப்படிங்கிறதா இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டுட்டு வருது. இதோட நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது 3.83 சம்பள உயர்வு கேட்டிருக்காங்க. அது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி 2.57 வந்து கொடுத்தாங்க. மினிமமாக என்னோட கருத்துப்படி மினிமமாக 1.8 2.8 2.9 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 3.83 வந்து ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை கவர்மெண்ட் ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்ததவே எடுத்துட்டோம் அப்படின்னா 2.57 அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி மத்திய அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 38,000 45,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க கூறியிருக்கக்கூடிய கோரிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 ஸ்டார்டிங் சேலரியா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.